உங்களை அசர வைக்கக்கூடிய 2 கிரிக்கெட் சாதனைகள். நம்பர் 1, ஓடிஐல அதிக ரன் அடிச்சவர்னா சச்சின் டெண்டுல்கர், டெஸ்ட்ல அதிக ரன் அடிச்சவர்னா அதுவும் சச்சின் டெண்டுல்கர். இதுவே T20ல அதிக ரன்கள் அடிச்ச வீரர்னா அது யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? எல்லாரும் விராட் கோலின்னு சொல்லுவீங்க. கிடையாது, ரோஹித் சர்மா தாங்க இன்டர்நேஷனல் T20லயே அதிக ரன் அடிச்ச பிளேயரா இருக்காரு. அவர் 159 போட்டிகள்ல 4231 ரன்கள் எடுத்திருக்காரு. இரண்டாவது இடத்துல பாபர் அசம், இவரோட 9 ரன்கள் மட்டும் கம்மியா அடிச்சிருக்காரு. மூணாவது இடத்துல தான் விராட் கோலி இருக்காரு. பாபர் அசம்க்கு இன்னும் 9 ரன் தான் தேவை. ஒரு மேட்ச் அவர் விளையாண்டாருன்னா கண்டிப்பா அவர் நம்பர் 1 பிளேஸ்க்கு போயிடுவாரு. ஆனா பாகிஸ்தான் டீமே அவர் டீமுக்குள்ள சேர்த்துவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. அதனால இந்த சாதனைக்கு சொந்தக்காரரா ரோஹித் சர்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். நம்பர் 2, சர்வதேச அரங்கில கிட்டத்தட்ட 100 வருஷமா கிரிக்கெட் போட்டிகள் நடந்துட்டு இருக்கு. இதுல 1000க்கும் மேற்பட்ட வீரர்கள் விளையாடிட்டு போயிருக்காங்க. ஆனா ஒட்டுமொத்தமாவே வெறும் 2 பேர் மட்டும் தான் சர்வதேச கிரிக்கெட் அரங்கில டெஸ்ட், ஓடிஐ, T20 எல்லாமே சேர்ந்து 1000 விக்கெட்டுகளை வீழ்த்தி இருக்காங்க. அது முத்தையா முரளிதரன் மற்றும் ஷேன் வார்னே தான். முரளிதரன் 495 போட்டிகள்ல 1347 விக்கெட்டுகளை வீழ்த்தி இருக்காரு. ஷேன் வார்னே 339 போட்டிகள்ல 1001 விக்கெட்டுகளை வீழ்த்தி இருக்காரு. இவங்க 2 பேரை தவிர வேற யாருமே 1000 விக்கெட்டுகளை வீழ்த்தினதே கிடையாது. ஜேம்ஸ் ஆண்டர்சன், அனில் கும்ப்ளே, மெக்ராத், வாசிம் அக்ரம் எல்லாருமே 900 விக்கெட்டுகளுக்கு நெருங்கி இருக்காங்க. ஆனா 1000வது விக்கெட்டை அவங்களால நெருங்கவே முடியல.